எங்கள் தங்க வயலின் தங்கமாய் நீங்கள் இருந்து ஜனங்களுக்கு அநேக ஆசீர்வாதமான காரியங்களை செய்து கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மே காட் பிளஸ் யூ. சார்லஸ் ஐயா கர்நாடக அரசின் உத்தரவாத திட்டங்கள் அமலாக்கத்துறையில் அவர் ஒரு உறுப்பினரை சேர்த்ததற்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கர்நாடகா பிஷப் கவுன்சில் சார்பாக கர்நாடக பிஷப் கவுன்சிலுடைய ஃபவுண்டராக இருக்கிறேன் நான். ஸோ அதோடைய சார்பாக இவர் நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். கர்நாடக அரசின் 5 உத்தரவாத திட்டங்கள் அமலாக்க குழுவின் கேஜிஎஃப் தாலுகா உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ள தங்கவயலை சேர்ந்த ஜே சார்லஸ் அவர்களுக்கு கிறிஸ்துவ தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். கோலார் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவராக பணியாற்றி வரும் ஜே சார்லஸ் அவர்களுக்கு இந்த புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதை வரவேற்கிறோம் என்று இவர்கள் கூறினர். என் பேர் பிஷப் டாக்டர் கிருபாகரன் பால். நான் பெங்களூரில் வந்திருக்கிறேன். விசேஷம் என்னன்னாக்கா, இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் இவர் இன்னைக்கு அந்த 5 ஸ்கீமில் இவர் நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அந்த வாழ்த்துக்கள் நாங்கள் தெரிவிக்கிறோம். கொஞ்சம் லேட்டாக தெரிவிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு ஊழியர் அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு வர முடியல. அதனால் இன்றைக்கி அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்து அவரை நாங்கள் பாராட்டுறோம். கர்நாடகா பிஷப் கவுன்சில் சார்பாக கர்நாடகா பிஷப் கவுன்சிலுடைய ஃபவுண்டராக இருக்கிறேன் நான். ஸோ அதோடைய சார்பாக இவரை நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். எக்லீஷியா எபிஸ்கோப்பல் சினாய்டு வேர்ல்டு வைடு அதோடைய ஸ்தாபகனாக இருந்தால் அதுலேருந்து நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நான் இன்றைக்கி ரூபம்மாக்கு நான் மனசார நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த 5 கமிட்டி இந்த ஸ்கீமில் ஒரு கிறிஸ்துவ தலைவர் நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க, ஜே சார்லஸை. மனதார உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்முடைய KH முனியப்ப ஐயா மந்திரி ஐயா அவர்களுக்கும் நாங்கள் மனதார நன்றி நாங்கள் தெரிவிக்கிறோம். இவருக்கு சப்போர்ட் பண்ணதான எல்லா காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். கோலார் தங்கவயல் இருக்கிறதான அனைத்து இந்திய காங்கிரஸ் உடைய தலைவர்களுக்கும், எம்எல்ஏமார்களுக்கும், எம்சிகள் கவுன்சிலர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நான் நன்றி தெரிவிக்கிறேன். நான் சென்னையிலேருந்து வந்திருக்குங்க, தமிழ்நாட்டிலேருந்து. நான் எக்லீஷியா எபிஸ்கோப்பல் வேர்ல்டு வைடு சினாட் ஃபவுண்டேஷன்லேருந்து பிரதம பேராயராக இருக்கிறேங்க. சார்லஸ் ஐயா கர்நாடக அரசின் உத்தரவாத திட்டங்கள் அமலாக்கத்துறையில் அவர் ஒரு உறுப்பினரை சேர்த்ததற்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் கிறிஸ்தவர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் நல்லதை செஞ்சுட்டு இருக்காங்க, நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சார்லஸ் ஐயாவை போட்டதை இன்னும் அது நிரூபணமாக இருக்குது. அதனால் நாங்கள் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு எங்கள் இதயபூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சார்லஸ் ஐயாவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நான் பிஷப் பென்னியேசு கோலார் தங்கவயலில் இருக்கேன். அதே நேரத்தில் சார்லஸ் ஐயாவும் கோலார் தங்கவயலிலிருந்து ஒரு பெரிய ஒரு பதவியை கொடுத்து காங்கிரஸ் லீடர்கள் இவரை ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் வச்சிருக்கிறதுனால லீடர்ஸுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதே நேரத்தில் சார்லஸ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் தங்கவயலின் தங்கமாய் நீங்கள் இருந்து ஜனங்களுக்கு அநேக ஆசீர்வாதமான காரியங்களை செய்து கொடுப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். மே గాడ్ బ్లెస్ యూ. కాంగ్రెస్ దాంట్లో చాలా ముఖ్యమైన పదవిలో ఆయన్ని కాంగ్రెస్ ఎన్నుకున్నారు కాబట్టి ఆయనకి విష్ చేసేకొచ్చి ఫౌండరు, వైస్ ప్రెసిడెంట్, ఆర్గనైజర్ అయ్యగారు వచ్చినారు. అందరూ ఆయన కోసము విషయం చెప్పే కోసము మేము బెంగళూరు పట్టణం నెంకి ఈ కోలార్ పట్టణం వరకు మమ్మల్ని దేవుడు తీసుకుని వచ్చి నడిపించాడు. దేవుడికి అలాగే అయ్యగారికి ಕೂಡ మా ಅಭಿನಂದನೆ ತಿಳಿಸಿಸುತ್ತೇನೆ. ಕರ್ನಾಟಕ ಕ್ರೈಸ್ತರ ಸಂಘಟನೆಯಿಂದ ನಾವು ಬೆಂಗಳೂರು ಪಟ್ಟಣದಿಂದ ಇಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಚಾರ್ಲಸ್ ಅಯ್ಯನ ನೋಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅವ್ರು ಏನಂದರೆ ಈ ಒಂದು ಕರ್ನಾಟಕದ ಈ ಭಾಗದಲ್ಲಿ ಇವರು ಒಳ್ಳೆಯ ಸ್ಥಾನದಲ್ಲಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ 5 ಗ್ಯಾರಂಟಿಯಾದ ವಿಷಯದಲ್ಲಿ ಇವರಿಗೆ ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನಮಾನ ಕೊಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಕಾಂಗ್ರೆಸ್ಸು, ಅದರಿಂದ ನಾವು ಅವ್ರನ್ನ ವಿಶ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀವಿ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ನಾವು ಕರ್ನಾಟಕ ಕ್ರೈಸ್ತರ ಸಂಘಟನೆಯಿಂದ ನಾವು ಬಂದಿರೋ ಕಾರಣ ಅವ್ರನ್ನ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಈ ಏರಿಯಾಗೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ ಅವರೊಂದು ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ಮಾಡಲಿಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. ಇದು ರಾಜ್ಯಾಧ್ಯಕ್ಷರಾದ ಜಾನ್ ಸಾಮೇಲ್ ಅವರು ಬಂದಿರ್ತಾರೆ, ಮತ್ತು ವೈಸ್ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಅವರು ಗಿರೀಶ್ ಅವರು ಬಂದಿರ್ತಾರೆ, ಮತ್ತು ನಾನು ಸೆಕ್ರೆಟರಿ ಆಗಿ ನಾನು ಸ್ಯಾಮ್ಯಲ್ ಅವನು ಬಂದಿರ್ತೇನೆ. ಅವೆಲ್ಲ ಸೇರಿ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಗೆ ಅಧ್ಯಕ್ಷರನ್ನಾಗಿ ನೇಮಕ ಮಾಡಿದ್ದೇವೆ. ನಮಸ್ಕಾರ. ನಮ್ಮ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆಯ ಅಧ್ಯಕ್ಷರಾಗಿ ಜೆ சார்லஸ் அவர்னா ನೇಮಕ ಮಾಡಿದ್ದೀವಿ. அதாவது ஏறக்குறைய ஒரு 38-40 வருஷமாக இவர் நம்ம ஜே சார்லஸ் அப்போ வெறும் காங்கிரஸில் தான் இருந்துட்டார். ஆரம்ப நாள் இவர் காங்கிரஸ் இருந்துட்டார்.
நம்ம கேஜ் முனியப்பா சார் வந்து எம்பி எலெக்ஷன் நிற்கும் போதெல்லாம் அவர் மந்திரி ஆகும்போது எல்லாம் தேர்தலில் வந்து இவர் உழைச்சிருக்கிறார். தரம் சிங்லேருந்து கேஜிஎஃப் யார் வந்தாலும் சரி, இந்த போஸ்ட் உடைக்கிறதும் சரி, வால் போஸ்ட் போடுறதும் சரி, எந்த ஒரு இது எதிர்பார்க்காம இவர் கட்சிக்காக உழைச்சிருக்கிறாரு. இந்த 38-40 வருஷமாக வேறு கட்சிக்கு போகல. எத்தனையோ பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டே ஒன்லேருந்து இன்றைக்கி வந்து பல கட்சிகள் வந்து மாறிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஜே சார்லஸ் அவர் வந்து இது வரைக்கும் எந்த கட்சியும் வந்து இந்த காங்கிரஸ் விட்டு வேறு எந்த கட்சிக்கும் போகல, எந்த கட்சி விரோதமும் எதுவும் பண்ணியிருந்தும் கிடையாது. மூச்சுக்கு காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அது எத்தனை முறை வந்து காங்கிரஸ் ஆஃபீஸில் வந்து பெங்களூர் வந்து போயிருப்பாருன்னு வந்து கணக்கே இருக்காருங்க. அதெல்லாம் உழைச்ச ஒரு மனுஷனுக்கு நீங்கள் இப்போ கொடுத்துக்கிற இந்த போஸ்ட் வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷம்தான். எங்கள் கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு வந்து நீங்கள் கொடுத்துக்கிற ஒரு போஸ்ட் ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் இந்த 40 வருஷம் 38-40 வருஷத்துக்கு இது ஒரு உழைப்பான். இவருக்கு வந்து வேறு நல்ல ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுக்கலாம். இது வருநாளில் இவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃப்யூச்சரில் நல்ல ஒரு போஸ்ட் கொடுங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து காங்கிரஸ் இருக்கிறாரு. அவர் வந்து ஸ்டேட்லேயோ இதில் நாமினேட்டட் இந்த மாதிரி வந்து கட்சிகள் உழைச்சிங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேரில் வந்து சார்லஸ் நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி நீங்கள் நாமினேட் பண்ணிக்கிறது we are very happy for that. But still we are expecting more. இன்னும் நல்ல ஒரு போஸ்ட் நீங்கள் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ஐ தேங்க் ஸ்ரீமதி ரூபா மேடம் for giving a good opportunity for him. Still from our community, from our Christian community, we are expecting still more. இன்னும் அதிகமான நல்ல ஒரு போஸ்ட் எதிர்பார்க்குறோம்.